பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும், உங்களுக்கு நாம் வழங்கியதிலே இருந்து நல்ல வழிகளிலே செலவு பண்ணுங்க. மின் கப்லி ஐயாத்திய யௌமுன், அந்த நாள் வருவதற்கு முன்னால், எந்த நாளில் லா பைஉன் ஃபீஹி, அந்த நாளில் எந்த வியாபாரமும் கிடையாது, கொடுக்கல் வாங்கலும் கிடையாது. வலா ஹுல்லத்துன், எந்த நட்பும் கிடையாது. வலா ஷஃபா, எந்த பரிந்துரையும் கிடையாது. அந்த நாள் வருவதற்கு முன்னால் உங்களுக்கு நாம் வழங்கியதிலே இருந்து நல்லதில், நல்ல காரியங்களிலே நீங்கள் செலவு பண்ணுங்க. வல் காஃபிரூன் ஹுமுத் தாலிமுன், காஃபிர்கள் அவங்க தான் அநியாயக்காரர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா கூறுகிறான். அல்லாஹ் தாலா இருக்கிறானே இந்த ஆயத்தில் தன்னுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் தாலா கட்டளை இடுகின்றான். ஈமான் கொண்ட விசுவாசிங்களே, நீங்கள், நான் உங்களுக்கு எதை கொடுத்தேனோ அது அல்லாஹ்வுடைய பாதையிலே, நல்ல வழிகளிலே அதை நீங்கள் செலவு செய்யுங்கள். அது அல்லாஹ் தாலா இடத்துல நன்மையினுடைய வடிவிலே அது சேவிங்ஸாக இருக்கும். உலகத்தில் நம்ம நல்ல வழியில் செலவு பண்ணலை அப்படின்னா அப்புறம் ஆகிரத்துக்காக நம்ம எண்ணத்தை கொண்டு போவோம். அதுதான் அல்லாஹ் தாலா குரானில் இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லும்போது, மா இந்தக்கும் என்ஃபத், உங்ககிட்ட என்ன இருக்குதோ அது தீர்ந்து போயிடும். ஆனால் வமா இந்தல்லாஹி பாக், அல்லாஹ் தாலா இடத்துல எது இருக்கிறதோ அது பாக்கியானதாக இருக்கும் அப்படி சொல்லி இப்படி அல்லாஹ் தாலா குரானில் இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுவான். அப்போ இந்த ஆயத்திலையும் அல்லாஹ் தாலா என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், ஈமான் கொண்ட விசுவாசிங்களே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்ல வழிகளில் செலவு பண்ணுங்க. அல்லாஹ் உங்களுக்கு எதை கொடுத்தானோ அதை செலவு பண்ணுங்க, அதை தான தர்மமாக கொடுங்க, சதக்காத்துகள் செய்யுங்க. கியாமத்துடைய நாளில் எந்த விதமான கொடுக்கல் வாங்கலும் கிடையாது. அங்கே போய் நீங்கள் என்ன செய்வீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் எதை செய்யணுமோ அதை உலகத்திலேயே செய்யணும், துனியாவிலேயே செய்யணும். துனியாவில் அல்லாஹ் எதை கொடுத்தானோ அதை நீங்கள் ஹைராத்துகளில், நல்ல விஷயங்களில் செலவு பண்ணுங்க, சதகாத்துகள் கொடுங்க அப்படி சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். மறுமையில் எந்த விதமான கொடுக்கல் வாங்கலும் கிடையாது. பூமி நிறைய தங்கத்தை நீங்கள் கொடுத்தும் நீங்கள் உங்களை காப்பாற்றிக்க முடியாது. மறுமையில் நீங்கள் உங்களுடைய வம்சாவளியை பேசி நீங்கள் உங்களை காப்பாற்றிக்க முடியாது. எந்த விதமான நட்பும், எந்த விதமான உறவும், எந்த விதமான பிரயோஜனமும் மறுமையிலே உங்களுக்கு கொடுக்கவே கொடுக்காது அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹ் தாலா சொல்கிறான். பாருங்க, மின் கபிலி ஐயாத்தியா யௌமன் லா பைஉன் ஃபீஹி வலா ஹுல்லத்தும் வலா ஷஃபா, மறுமை நாளில் எந்த வியாபாரமும் இல்லை, கொடுக்கல் வாங்கலும் இல்லை, எந்த நட்புறவும் இல்லை, எந்த ஷஃபாத்தும் இல்லை, எந்த பரிந்துரையும் இல்லை. அந்த நாள் வருவதற்கு முன்னால் உங்களுக்கு நாம் கொடுத்ததில் இருந்து நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே, நல்ல விஷயங்களிலே செலவு செய்யுங்க வாப்பா அப்படி சொல்லி இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கிறானே இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான். குரானில் இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசும்போது, ஃபைதா நுஃபிக ஃபிஸ்ஸூர், சூர் என்னைக்கு ஊதப்படுமோ, ஃபலா அன்சாப பைனஹும் யௌமைதின், அந்த நாளிலே அவர்களுக்கு மத்தியிலே எந்த உறவும் இருக்காது. தாய் என்ற உறவும் இருக்கா, தந்தை என்ற உறவும் இருக்கா, மகன் என்ற உறவும் இருக்கா, மனைவி என்ற உறவும் இருக்கா, எந்த உறவும் இருக்கா. வலா யத்தசாலு, யாரும் யாரையும் விசாரிச்சக்கவும் மாட்டாங்க. எப்படி இருக்கிறீங்க, என்ன செய்றீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் யாரும் யாரையும் விசாரிச்சுக்கவும் மாட்டாங்க. அதுதான் மறுமையுடைய நாள். அந்த நாளில் யாருடைய சிபாரிசும் யாருக்கும் எந்த விதமான லாபமும் கொடுக்கவும் கொடுக்காது அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹ் தாலா ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஸோ இதையெல்லாம் அல்லாஹ் தாலா சொல்லிவிட்டு அல்லாஹ் பிறகு என்ன சொல்கிறான், வல் காஃபிரூன் ஹுமுத் தாலிமுன், காஃபிர்கள் அவங்க தான் அநியாயக்காரர்கள், முழுமையான அநியாயக்காரர்கள். யார் குஃபருடைய நிலையில், ஈமான் இல்லாத நிலையில் அல்லாஹ்வை யார் சந்திக்கின்றானோ அவன்தான் பெரிய அநியாயக்காரன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா பேசுகின்றான். மௌத்துடைய நேரத்தில் ஒருத்தனுக்கு ஈமான் இல்லைன்னு சொன்னால் அதை விட பெரிய ஒரு துரதிர்ஷ்டம், அதை விட பெரிய ஒரு முசீபத் ஒன்றுமே இருக்க முடியாது. அல்லாஹ் தாலாவை சந்திக்கும் போது ஈமானோடு சந்திக்கணும். அந்த ஈமான் இல்லாமல் அல்லாஹ்வை சந்தித்தோம்னா அவன் தான் பெரிய அநியாயக்காரன். இப்படி அல்லாஹ் தாலா சொல்கிறான். அத்தா இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி
அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும், அல்லாஹ் தாலா இருக்கிறானே, காஃபிர்கள் தான் அநியாயக்காரர்கள்னு அல்லாஹ் சொன்னான், அநியாயக்காரர்கள் தான் காஃபிர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லலை. அப்படி சொன்னால் அம்புட்டு பேரும் காஃபிரா போயிருப்போம். அல்லாஹ் காப்பாற்றணும். அவுது பில்லாஹி மின் தாலிக். அல்லாஹ் தாலாவுக்கு நன்றி செலுத்தணும்னு அத்தாயிப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க. வல் காஃபிரூன் ஹுமுல் தாலிமூன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். வல் தாலிமூன் ஹுமுல் காஃபிரூன்னு அல்லாஹ் சொல்லலை. காஃபிர்கள் அவங்க தான் அநியாயக்காரர்கள்னு சொன்னான். அநியாயக்காரர்கள் தான் காஃபிர்கள்னு சொன்னால் ஈமான் கொண்டு எம்புட்டு பேர் அவங்க அநியாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது அதெல்லாம் ஈமானையே அடித்து போட்டுரும். இப்போ அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும், அல்லாஹ் இந்த மாதிரி வார்த்தையை சொன்னதுக்காக. வல் காஃபிரூன் ஹுமுல் தாலிமூன். இது அல்லாஹ் தாலா இந்த ஆயத்தில் அல்லாஹ் தாலா பேசிவிட்டு அல்லாஹ் தாலா பிறகு இந்த ஆயத்துல் குர்சியை அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். அல்லாஹு லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். இந்த ஆயத்துல் குர்சிக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது. இதுக்கும் நிறைய விளக்கங்கள் எல்லாம் சொல்ல வேண்டியது இருக்குது. இது பிறகு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சொல்லப்படும். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி.